Hyundai மோட்டார் கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் கொரியாவோட கேபிட்டலான சியோல் அப்படிங்கிற அந்த சிட்டியில் 1967 தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் மல்டிநேஷ்னல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இதில் முக்கியமான ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் அதில் முக்கியமான வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஹுண்டாயில் இருக்கக்கூடிய கிரிட்டாவை பற்றின ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹுண்டாயில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் காரை வழங்கியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்எம் ஹுண்டாய் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காரைக்குடியில் இருக்கிற நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலூர் போகிற ரோட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளே ரைட் சைடில் இவங்க ஷோரூம் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இவங்கள்ட்ட வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து நீங்கள் போதுமான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்கு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே உள்ள இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹுண்டாய் எக்ஸ்டர் எஸ்எக்ஸ். இந்த எஸ்எக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 வேரியண்ட் இருக்குது. அதில் இதுதான் வந்து ஒரு பேஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா அட்லஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர். இதில் மொத்தம் 9 கலர்ஸ் இருக்குது. மற்ற கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த எக்ஸ்டரோட கீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் லாக் அன்லாக் புட் ரிலீஸ். அப்புறம் இங்கே வந்து ஃப்ளிப் கீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கீயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் ரெகுலர் ஹேண்டில் தான். ஸோ கீ வந்து லாக் அண்ட் அன்லாக் நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்காக உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் கீயும் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து பட்டன் லாக் சிஸ்டமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இதோட என்ஜின் பற்றி நம்ம பார்ப்போம். இதோட பேனட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு வெயிட் தான் இருக்குது. இன்ஸ்டலேஷன் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கல. இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 பெட்ரோல். இது வந்து காப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு என்ஜின் டைப். இது பார்த்தீங்கன்னாக்கா 4 சிலிண்டர் இன்லைன் 4 வால்வ் இன்லைன் என்ஜின் உங்களுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிஓஹெச்சி அப்படிங்கிற அந்த இதோட வரும், அதாவது டியூயல் ஓவர் ஹெட் கேம்ப் ஷாஃப்ட் அப்படிங்கிற டைப்பில் வந்து இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோட ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 35Ah பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயில் செக் பண்ணுறதுக்கான அந்த நாபு வந்து இங்கே கிடச்சிருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு அந்த என்ஜின் கூலண்ட் ஆயிலுக்கான இது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து வைப்பர் வாஷருக்கான லிக்விட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பிரேக் ஆயில் உங்களுக்கு. ஸோ மற்றபடி இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு என்ஜின், நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி பார்ப்போம். அந்த பேனட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக ஒரு பல்கினஸோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஏரோடைனமிக் நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு கிளாடிங் வந்து மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டெக்ஸ்ட் லோகோ உங்களுக்கு வந்துருது. மேலேயுமே ஒரு ஹுண்டாய் லோகோ கிடச்சிருக்கு. அண்ட் இதோட ஹெட்லைட் பாருங்கள், உங்களுக்கு ஹெச் ஷேப்பில் ஒரு டிஆர்எல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதோட கிரில் பார்ப்போம். கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு சும்மா நார்மலாக ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. பட் ஏர்வெண்ட்டோட உங்களுக்கு வந்து இருக்குது, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே உள்ள ஸ்கிப் லைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் ஒரு ஏர்வெண்ட் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு அந்த கன்மெட்டல் ஃபினிஷ்லையுமே உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடையாது. ரியரில் மட்டும்தான் 2 பார்க்கிங் சென்சார் இருக்குது. அண்ட் நீங்கள் சைட் மிரர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்கர் வந்து கிடச்சிருக்கு. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 175/65 R15. உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு டிஸ்க் வந்துடுது. ரியர் வீல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பிளாக் கலரில் ஒரு கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது டோர்லையுமே உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகுது. அப்புறம் இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் உங்களுக்கு கனெக்டடாக போகும். அப்புறம் கீழேயுமே உங்களுக்கு வந்து அந்த அதே கிளாடிங் வந்து பிளாக் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் வந்துடுது. அண்டு ஃப்ரண்ட் பம்பர்லையுமே உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு வந்து சேம் அந்த கிளாடிங் வந்து கிடச்சிருக்கு. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2450 mm இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 3815 mm வருது. அண்ட் இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1710 mm வருது. இதோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1631 mm உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதோட ரியர் வியூ பார்ப்போம். இதில் வந்து டீஃபாகர் வந்துருது உங்களுக்கு. வைப்பரோ வாஷரோ இதில் கிடையாது. இங்கே ஒரு டைல் லைட் வந்துருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் சைட்லையுமே உங்களுக்கு வந்து ரூஃப் ரயில் போகுது. இங்கே வந்து ஒரு ஸ்பாய்லருமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே பாடியோட அட்டாச்சாகவே உங்களுக்கு வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் ஒரு சின்ன பேட்டர்னோட ஒரு கிளாடிங் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஹெச் ஷேப்பில் உங்களுக்கு வந்து டிஆர்எல் மாதிரி தான் அதை கிட்டத்தட்ட ஃபாக் லேம்ப் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா 2 பார்க்கிங் சென்சார்ஸ், அப்புறம் கன் மெட்டல் கலரில் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பிளேட், அப்புறம் இங்கேயுமே வந்து ஒரு சின்ன பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங்கில் கிளாடிங், அப்புறம் இங்கே ரிஃப்ளெக்டர் வந்துருது. எஸ்எக்ஸ் அப்படிங்கிற அந்த பேட்சுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. இப்போ பூட் ஸ்பேஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ஸில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணுறது ஈஸின்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு பார்சல் ட்ரே உங்களுக்கு வந்து கிடச்சிருது டீசெண்டான ஸ்பேஸில். 391 லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து இதில் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இது ஓவரால் நீங்கள் அப்படியே டோட்டலாக கற்றுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சமே ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர் மேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ரிஃப்ளெக்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அப்படியே நம்ம ஸ்டெப்னி வீல் பார்த்தோம்னாக்கா ஸ்டெப்னி வீலுக்கு சென்டரில் உங்களுக்கு ஜாக்கி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் தான் கிடைக்கும். இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 165/70 R14 ஒரு சைஸ் கம்மி உங்களுக்கு. ஸோ எப்போயுமே ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்க வீலை விட ஒரு சைஸ் கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கான லைட்ஸ் வந்துடுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு கிடச்சிருது. இந்த பட்டன் ரிலீஸ், அதாவது எலக்ட்ரிக் டெயில் கேட்டுக்கான பட்டன் உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரயில் வந்து கிடச்சிருது. நீங்கள் கிரில் வந்து மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ரூஃப் ரயில். இப்போ ரியர் டோரோட அப்பர்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 டிகிரி அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் மெட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கிரே கலர் இல்லாமல் அந்த மிட் ரேஞ்சில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இது வந்து இதோட மெர்ஜான மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ ஆப்ஷன் வந்துருது. ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இங்கே ஸ்பீக்கருமே உங்களுக்கு வந்து வந்துருது. ஸோ இதோட என்ட்ரி பார்ப்போம். ரொம்ப கேஷுவலாக வரலாம். ஹெட்டெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ண தேவையில்லை. ஹெட் ரூம் வந்து ரொம்ப நல்லாவே நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு சீட்டோட கம்ஃபர்ட் நீ ரூம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் சேம் வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 டோர்லையுமே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ப்ளிட் சீட் இல்லை. நடுவில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கிற மாதிரி தெரில ஆக்சுவலாக. ஸோ நடுவில் ஆம்ரெஸ்ட்டுமே கிடையாது. அண்டு ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளோட இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட்ரெஸ்ட் தான். அண்ட் இந்த டோர்லையுமே பாருங்கள் அங்கே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி ஒரு விஷயம் உனக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த காரில் நிறைய இடத்துல அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி உள்ள கிளாடிங்கில், ஃப்ரண்ட்டில் உள்ள கிரில்லில், ஸோ அந்த மாதிரி கிளாடிங் பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் வந்து இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்துடுது. கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹூக் இல்லை, ஆக்சுவலாக பார்சல் ஹூக் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சல் ட்ரைமே வந்து ஒரு டீசெண்டான சைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே இங்கேயும் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஃப்ரண்ட் கிரில்லில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயுமே அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்லையுமே அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இது மாதிரி இந்த டிசைனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த டோர் லாக்கோட சவுண்டை முதல்ல நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃப்ரண்ட் டோரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ சேம் அந்த டிசைன் பேட்டர்னை இங்கே கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் இருக்குது. அண்டு சேம் அந்த பிளாக்காக மெர்ஜான மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டில், இங்கே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு கிடைக்குது. விண்டோ லாக் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 1 டச்சு டவுன் தான், அப்பு கிடையாது. ஓகே. அப்புறம் இங்கே வந்து நார்மல் உங்களுக்கு சென்ட்ரல் லாக் அன்லாக் பட்டன் உங்களுக்கு கிடச்சிருது. மோட்டரைஸ்டு மிரருக்கான பட்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனோட உங்களுக்கு வந்து ORVM வந்துடுது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டோட என்ட்ரி பார்ப்போம். ஃப்ரண்ட் சீட்டோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஓரளவுக்கு நார்மலாகவே என்ட்ரி இருக்குது. இங்கே வந்து மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அந்த டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் பாக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ளஸ் வந்து மேகசின் ஸ்பேஸ்மே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் பின்னாடி சீட்டில் உட்காந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃப்ரண்ட் சீட் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணல. பட் நீ ரூம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது எனக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக பின்னாடி நகர்த்த போதில்லை, ஃப்ரண்ட்டில் தான் ஸ்ட்ரைட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள். இது ஓவராலாக கனெக்டராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இப்போ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் பாட்டம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் சின்ன சைஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தையில் வந்து பெரும்பாலும் இடிக்காது. ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் வந்து டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் வந்து இல்லை. ஆமாம், டெலஸ்கோப் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது, ஜஸ்ட் டில்ட் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான கனெக்ஷன்ஸ், அதாவது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. வால்யூம் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிது, கால்ஸ்க்கான பட்டன் எல்லாமே கிடச்சிருது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிளஸ்டருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுலேயே வந்து நம்ம ட்ரிப் செட் பண்ணிக்கிறது, ரீஃபியூலிங் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற டிரைவருக்கு தேவையான டிரைவர் அசிஸ்டன்ஸுக்கு உண்டான விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிளஸ்டருக்கானது, கிளஸ்டர் தீம் 3 தீம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 கலரில் வந்து உங்களுக்கு மாறும் தீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்ஸுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோருக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இதுக்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இதுலேயே உங்களுக்கு சைடில் பட்டன்ஸும் வந்துடுது, வால்யூம் கண்ட்ரோலும் வந்துடுது. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டனுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருது. இப்போ நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. உங்களுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு ப்ளூடூத் சிஸ்டமு, ப்ளூடூத் கனெக்ஷன் தான். மற்றபடி வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது உங்களுக்கு, ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து மொபைலை ஈஸியாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் ஆட்டோவில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட், வெளியில் இருக்க கிளைமேட் அந்த மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கூலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துரும். அண்ட் இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், உங்களுக்கு நார்மல் ரெகுலரான ரிவர்ஸ் கியர் தான் உங்களுக்கு வந்துடுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ அசிஸ்ட்டு கிடையாது, ஜஸ்ட் கேமரா மட்டும் இருக்குது. ரிவர்ஸ் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுக்கல. ஸோ ரெகுலர் கியர் தான் நம்ம மற்ற கார்களை ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஈஸியாகவே ட்ரைவ் பண்ணலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் ஏ யூஎஸ்பி போட்டும், இங்கே வந்து டைப் சி யூஎஸ்பி போட்டும், 12 வோல்ட் சாக்கெட் இங்கே ஒன்றும் பின்னாடி ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரியர் சீட்டை காமிக்கும்போது உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு மொபைலுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கப் வைக்கிற ஹோல்டர், அப்புறம் ஒரு பெரிய கப் வைக்கிற ஹோல்டர், அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் வந்து மொபைல் வந்து இது வச்சுக்கலாம். அப்புறம் அந்த டிசைன் இருக்குது இல்லைங்க, டிசைன் தீம், அந்த பேட்டர்ன் வந்து இங்கேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் கூட சின்ன க்ளவ் பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தேன், பெரிய சைஸ் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூல்டு ஃபங்க்ஷன் இதில் கிடையாது, கூல்டு ஃபங்க்ஷன் இதில் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் இதோட ஏசி வெண்ட்ஸ் பாருங்கள், சைடில் உங்களுக்கு வந்து இந்த லக்ஸூரியஸ் காரில் மெர்சிடிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே சென்டரில் உள்ள ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவுமே நல்ல பெரிய சைஸ் ஏசி வெண்ட், நல்ல ஃப்ளோ த்ரோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் இங்கே டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டேஷ்போர்ட்லாம் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் விசிபிலிட்டியுமே எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இதோட நல்லா மெர்ஜாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த காரில் ஏர் பேக் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். அப்புறம் நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடை கிராஸ் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்டும், நீங்கள் 120 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக பீப் சவுண்டுமே உங்களுக்கு வந்து ஸ்பீட் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஸோ இந்த கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் மெட்டீரியல் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீட்டுக்கு சைட்லேயுமே இங்கே வந்துருது பாருங்கள். ஸோ சைடில் வந்துருது, இங்கே வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பேட்டர்னோட ஒரு ஃபேப்ரிக் வருது. அண்ட் இங்கே வந்து எக்ஸ்டர் அப்படிங்கிற அந்த லோகோவோட உங்களுக்கு வந்து இங்கேயும் அந்த லெதர் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பெரிய சைஸ் தான், உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா. அப்புறம் இங்கே சன்வைசரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வேனிட்டி மிரர் இல்லை, ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சன்வைசரில் உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அண்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது, நார்மல் உங்களுக்கு சன்வைசர் தான். ஸோ ரெகுலரான சன்வைசர் தான் உங்களுக்கு கொடுத்துருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வந்துருது. இங்கே வந்து உங்களுக்கு
லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது, ஆனால் ஒரு சின்ன சன்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ஒன் டச் பட்டன் தான். அண்ட் இதை வந்து நம்ம மேனுவலாக இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பாட்டம் கிடையாது, நார்மல் ரவுண்டு ஸ்டேரிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெதர் ரேப்லாம் கிடையாது, ரெகுலரான அந்த ஒரு சாஃப்டான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து ஏர் பேக் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் இந்த சீட்டோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் இல்லாதனால கொஞ்சம் லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி இறங்குற மாதிரி இருக்கும் என் ஹைட் உள்ள ஆட்கள். அண்ட் ஓவராலாக அந்த காரில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பர்சன்ஸ்க்கு வந்து 3-வே சீட் பெல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் வந்து கிடையாது, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூயல் டோன் தான் இன்டீரியர். உங்களுக்கு இங்கேயும் ஒரு கலர், இங்கே ஒரு கலர், டியூயல் டோன் இன்டீரியர் வந்துருது. அப்புறம் டாப்லாம் உங்களுக்கு வந்து பீச் கலர் வந்து இன்டீரியர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. மற்றபடி இந்த காரில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. பட் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து நான் இங்கே பார்க்கல, எங்கேயுமே இல்லை. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. அண்ட் கீழே உள்ள பெடல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டெட் பெடலுமே ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ப்ராப்பராக இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. நம்ம ஷூ சைஸ் பெருசாக இருக்கனால அப்படி இருக்கு போல். மற்றபடி ஒரு டெட் பெடல் இருக்குது. இதுவுமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 2 காலும் வந்து ரொம்ப ஒட்டி இல்லை, நல்லா தள்ளி தள்ளியே இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-வே அட்ஜஸ்டபிள் சீட். உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, தென் ரெக்லைன் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து 3-வே அட்ஜஸ்டபிள் சீட். கோ பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு வந்து 2-வே அட்ஜஸ்டபிள் சீட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த Hyundai Exter SX பேஸ் வேரியண்ட்டில் என்னென்ன டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம வேறு ஒரு காரோட ரிவ்யூவோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க.